சார் வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் அது ரொம்ப பரபரப்பா ஆக்குனாருன்னே சொல்லலாம். பெரியார் குறித்தெல்லாம் பேசி ரொம்ப அது குறித்தெல்லாம் நீங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்தீங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் படி அங்க பார்த்தா அவங்க டெபாசிட் இழந்துட்டாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் காலத்தை? சீமானை பொறுத்தவரை வெற்றி தான். இல்ல சார், சொல்லுங்க, டெபாசிட்டே இல்லையே. அதை பற்றி அவருக்கு வழக்கம் தானே, அதில் ஒன்றும் புதுமை இல்லையே. வாங்கியிருந்தா தான் அவர் ஷாக் அடிச்சு உடம்பு செல்லம் படுத்துருப்பாரு. வழக்கப்படி ஒரு டெபாசிட் இழந்துட்டார். 23,000 ஓட்டு வாங்கியிருக்காருங்க. டபுள் டிஜிட் வந்திருக்காரு. அது யாருமே இல்லையா சார்? எதிர்கட்சி அதெல்லாம் காரணம் எதுவோ. அப்படி இருந்தாலும் 23 அவருக்கு அப்போ ஒருத்த கூட சீர்ந்த மாட்டான்ற அளவுக்கு இருந்த ஆசாமிக்கு ஒரு 23,000 ஓட்டு வந்துருக்குதுன்னா பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு இதுவரையிலும் இந்த நின்று அத்தனை தேர்தல்களையும் ஒன்றா சேர்த்தனா கூட 23,000 ஓட்டு கிடையாது. இந்த ஒரு தேர்தலையும் வாங்கிட்டார். பெரிய மகத்தான வெற்றி இல்லை, கொண்டாட வேண்டிய வெற்றி. இல்லை, அதையும் அவங்களும் நாம் தமிழர் கட்சி சார்பில் இது எங்களுக்கு ஒரு சாதனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம சாதனையை எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அங்கே அதிமுக இல்லை, பாஜக இல்லை, தேமுதிக அங்கே நிற்கல அப்படின்னா இவங்க இன்னும் திமுகவோட இன்னும் ஒரு சரிக்கு சமமான வாக்குகள் வாங்கியிருக்கலாம். நீங்கள் காலையில் பார்த்தோம்னா அந்த தபால் ஓட்டுகள் அதில் நோட்டாவுக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைச்சிருக்கு, இவங்களுக்கு கிடைக்கல. நோட்டாவோட கம்மியான ஒரு நிலைமைக்கு இப்ப நாம் தமிழர் போயிட்டாங்க. ஏன்னா கடந்த முறை அதிகமா வாங்கினாங்க. நோட்டாவோட ஜெயிச்சு வாங்கினாங்களா? அப்படியா? நோட்டாவை ஜெயிச்சாங்களா? அவங்க பரவாயில்ல, யாருமே ஜெயிச்சிருக்க, நோட்டாவை ஜெயிச்சிட்டாங்களா? கடந்த முறை அவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் அந்த இடத்துல அதிகமாக இருந்துச்சு நம்ம ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா. இப்போ யாருமே இல்லை, 2 பேர் தான், ஒன்று திமுக, இன்னொன்று நாம் தமிழர் தான் இருக்கப்போ இவங்களுக்கு இது சரிவான ஒன்று தானே. அவங்க அந்த பேச்சுகள் இதுதான் காரணமா இருக்கும். இப்போ நீங்க இந்த சீமான் கட்சியை ஒரு சுயேட்சை கட்சிக்கு மேலே பேசுகிறீங்க. அதுக்கு அவர் எதோ பண்ணிவிட்டு அந்த தேர்தல் ஆணையத்தால் நிற்க வைக்கப்பட்ட ஒரு கட்சி அது. மற்றபடி அது ஒரு சுயேட்சை தானே. சுயேட்சை கட்சிக்கு அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லையா? அதுக்கு அடுத்தபடி வாங்கின சுயேட்சை எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அதை பார்க்கணும். அது அதனால் ஒரு சுயேட்சை வேட்பாளர், அதுக்கு நாம் தமிழருங்கிற சுயேட்சை வேட்பாளர் நின்று இருக்கார், அவ்வளோதான். சுயேட்சை வேட்பாளருக்கு நம்ம ஊரில் என்றைக்குமே மரியாதை இருந்ததில்லை. உண்மையை சொல்ல போனாக்கா இது திமுகவுக்கு போட்டி இல்லாத தேர்வு தான். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தான் நான் கருதுகிறேன். அதனால தான் யாருமே அங்கே போகலை. ஈரோட்டில் தேர்தல் நடக்குதுன்றாங்க. முதலமைச்சர் திருநெல்வேலியில் நடைப்பயணம் போயிட்டுருக்காரு. இதை பற்றி ஒரு சட்டம் கூட பண்ணல. ஏன்னா எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையே. பட் இதெல்லாம் திமுகவுக்கு நல்லதில்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எதிர்கட்சிகள் இல்லாமல் இருக்கிறது தவறை சுட்டி காட்டுறதுக்கு ஒருத்தருமே எல்லாம் போயிடுவாங்க. அது பெரிய தவறாக போயிடும். அது இன்னைக்கு காலையில் கூட வேற ஒரு சேனலுக்கு அதான் சொன்னேன். திமுகவே ஒரு எதிர்கட்சியை ஒன்று உருவாக்கணும். எப்படி காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்துக்கிட்டு இருந்தது. வழக்கப்படி சென்னை மாகாணம்னு இருந்த இடத்துல காங்கிரஸ் வரலங்கிறது வேறு விஷயம். அது என்றைக்குமே வரல, அது இன்றைக்கி வரல. அன்றைக்கி ஆரம்பத்தில் இந்தியான்னு ஒரு தேசம் உருவானதுலேருந்தே காங்கிரஸ் வராத ஒரு இடம் ஒன்று உண்டுன்னா அது சென்னை மாகாணம் தான். அதனால் நேரு மற்ற எல்லா இடங்களிலும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு எதிர்கட்சியே இல்லை. அப்போ தான் அவர் நேரு ராஜாஜிக்கு இது பண்ணி வர சொல்லி எதிர்கட்சியே இல்லாமல் போயிட்டுருக்குது, சரியாக இருக்காது, நீங்கள் ஒரு எதிர்கட்சியை ஆரம்பிங்கன்னார். அவர் நேருனுடைய இது சொன்னதுக்கு பிறகு தான் அவர் சுதந்திர கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தார். ஆமாம், சுதந்திர கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து அது ஒரு அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கோட வந்தது. அதுலேருந்து பிரிஞ்சது தான் இன்றைக்கி இருக்கிற பாஜக, பாஜக என்னமோ சொல்கிறீங்களா, அதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான், அவங்கக்கிட்ட இருந்து வந்தது தான். அது மாதிரி நேரு ஒரு படுத்த ஜனநாயகவாதியாக இருந்ததுனால எதிர்கட்சிகள் இல்லைன்னா நாடு சரியாக இருக்காதுன்னு அவராகவே வரவழைச்சார். அவராகவே ஒரு எதிர்கட்சியை உருவாக்கினார். அது மாதிரி இப்போ திமுக ஸ்டாலின் அவர்களும் ஒரு எதிர்கட்சி இருக்க வேண்டிய அவசியத்தை உணரணும். உணர்ந்து ஒரு எதிர்கட்சியை அவர் உருவாக்கணும். ஏன்னா இவங்க யாருமே இல்லை, மக்கள் வேண்டாங்கிறாங்க, எதிர்கட்சியே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தேர்தல் வாக்குகளை பார்த்தா நோட்டாவிட கீழே வாங்குதுன்னாக்கா என்ன அர்த்தம்? எப்பா நோட்டா கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஒன்றும் முடியாது அப்படின்னு ஒரு 5,000 அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களும் கொஞ்சம் இதை விட்டா இல்லை வேற சலிப்பு தட்டி போச்சு, சாய்ஸே இல்லாமல் போயிடுச்சு. இல்லை இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஆனால் அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வெற்றியை நினச்சி சந்தோஷம். எதிர்கட்சிகள் இல்லை, அதனால் அதை நம்ம யோசிக்கணும். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி.
சரி இப்போ நானே நிறையா தடவை உங்ககிட்டயே சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஸ்டாலினை பிடிக்கல, ஓட்டு போட வேணான்னு நினைக்கிறேன். சரி யாருக்கு பண்ணலாம்? பழனிசாமி வந்து நிற்கிறாரு. ஐயோ அப்பா, இவர் இல்லைன்னா இவராக வருவார், இது இல்லை. அப்புறம் யாரான்னு பார்த்தாக்கா இந்தம்மா வந்து நின்றுட்டு பாகுன்னாரா அப்படின்ட்டு வர்றாங்க, பிரேமலதா அது ஆளை விடு. அப்புறம் அடுத்து அப்படி பார்த்தாக்கா ஏன் ஜாதி அப்படின்ட்டு ஒரு ஆசாமி வர்றாரு. யாருக்கு எப்படி ஓட்டு போடுறது? சசிகலா மாதிரி யாராவது இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த தினகரெல்லாம் கொஞ்சம் ஏதோ இது பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம். இப்போவும் நான் சொல்கிறேன், அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க தடுமாறி அனாதையாக நிற்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த 4 தலைவர்களை இறங்கிக்கிட்டு அவங்க கட்சிக்கு ஒரு புது தலைவரை கொண்டு வந்து வச்சாங்கன்னா அது திரும்பி உருவாகிறதுக்கான வழிகள் இருக்குது. அதை தவிர இங்கே வேறு யாரும் வர முடியாது. இதுக்கு முந்தின தேர்தல் வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க, பெரிய விளம்பரமெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு சீட்டு கூட மக்கள் ஏற்றுக்கலை, படுதோல்வியை சந்திச்சு. அதில் தான் விஜயகாந்த் காணாமல் போனார். அதோட அவரே இல்லாமல் போயிட்டார், அந்த அளவுக்கு போயிடுச்சு. அவர் கட்சி அதோட போய் சேர்ந்துருச்சு. அது அதனால் மக்கள் தெளிவாக இருந்தாங்க. அந்த தேர்தலில் வந்து மக்கள் நல கூட்டணி அபரிமிதமான வெற்றி அடையும். அது இதுனாக்கா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. முதலிடத்தில் திமுக, அடுத்த இடத்தில் அதிமுக தான் இருக்குது. ஆக மக்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறது. தென்னாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே பாஜகவோட சப்போர்ட் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா விந்திய மலைக்கு கீழே மக்கள் அப்படியே ஆவேசமாக வந்து எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. இது தைரியம் ஆவேசமாக யார் வேணாலும் வரட்டும், பாஜகவோ அவங்க சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் யாராக இருந்தாலும் தொடச்சி எறிஞ்சிருங்கிற ஆவேசத்தை இந்த தேர்தலில் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை சார் சீமான் அவர்கள் இந்த பெரியார் குறித்தோ இல்லை பிரபாகரன் குறித்தோ இதெல்லாம் பேசாமல் இருந்திருந்தாலே ஓரளவு டெபாசிட் கூட அவங்களுடைய கட்சிக்காரவங்க வாங்கியிருப்பாங்களோ? அவர் ஈரோட்டில் போய் பேசுறது அதெல்லாம் அதனால் அவர் அது பேசுனதால தாங்க அவர் பேரையாவது நம்மளால சொல்ல முடியுது. பிரபாகரனை வச்சுக்கிட்டு விளம்பரம் தேடிக்கிட்டார். அப்புறம் பிரபாகரனை இவர் பார்த்ததே இல்லைங்கிற விஷயமெல்லாம் வெளியில் வந்து நாங்கள்லாம் அன்றைக்கி சொன்னபோது நீங்கள் எங்களை தான் கிண்டல் பண்ணீங்க, போய் பேசுகிறார் அந்த ஆள், நம்பாதீங்க, அவர் பார்த்ததே கிடையாது, எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொன்னபோது என்ன கிண்டல் பண்ணி நிறையா போட்டிங்களே ஒழிய அவன் வேணலாம் போட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க கிளம்போல்ட்டு அதெல்லாம் வந்தது. அவங்க அதை வச்சுருந்தார், ஒரு 10 பேரை வச்சுருந்தார். அதை திருப்பி பார்ப்பேன், அதை அந்த விமர்சனங்கள் அது ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை தான் வெவ்வேறு பேரில் வருவானுங்க. வந்து கிளம்போல்ட்டு இந்த கழட்டு நாய்க்கு இதை தவிர வேலை இல்லையா அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த ஒரே ஆள் தான் வெவ்வேறு பேரில் போட்டுக்கிட்டு இருப்பான். இதை வச்சுக்கிட்டு அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு தேவையானது என்னவோ அதுக்கு தான் அவர் கட்சியை நடத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி நீங்கள் எதிர்கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி என்ன தான் மேலே அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. மற்றபடி அரசியலுக்கு வரணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணமே அவருக்கு வரல. இல்லை இந்த ஈரோடு தேர்தல் கூட நீங்கள் கூட உங்களுடைய சொல்லியிருந்தீங்க அதிமுக இதில் வந்து கொஞ்சம் போட்டி போட்டிருக்கலாம் அப்படின்னு. இப்படி அவங்க லோவாகவே இருந்தாங்க அப்படின்னா உள்ள இருக்க தொண்டர்களுக்கு ஒரு வெறுப்பு வராது? அவங்க இருக்கவங்களுக்கு புறக்கணிக்கிறேன்னாவே என்ன ஆச்சுங்க, வைகோ 2 தடவை ஒரு தடவை புறக்கணிச்சாரு, மறந்துட்டாங்க மக்கள், அவ்வளோதான். நாளைக்கு அதிமுக இதே நிலைமை, அதே தான் இப்போ இதே நிலைமை வரவில் வந்துடுச்சு, பேரே காணுமே. எப்படி இது வரும்? தேர்தல் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு ஓட்டு வாங்கியிருந்தா கூட அதிமுக ஒரு ஓட்டு வாங்கி தோற்றுறதுன்னு சொல்லி அந்த பேராது வந்துருக்கணும், அதை கூட காணுமே. தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டால் நீங்கள் தேர்தலில் நின்று தான் ஆகணும். இப்போ திராவிட கழகம் இருக்குது, அவ்வளோ பெரிய இயக்கம்தான், வீரமணி ஐயா தலைமையில் இருக்கிறது. அவங்க தேர்தல் நிற்காதனால தான் நம்ம வந்து அரசியலில் எந்த மாற்றம் வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கிறோம். அண்ணா தானே சொன்னார், தேர்தல் அரசியலில் நிற்கலைன்னாக்கா கட்சி நடத்துறதுல அர்த்தம் இல்லை அப்படி. அப்போ பெரியார் சொன்னார், கண்ணீர் துளின்னு தான் சொல்லுவார் திமுக. கண்ணீர் துளி வந்து தேர்தலில் நிற்கிறது, இனிமேல் உள்கட்சி குத்துக்களும் கூட்டணிக்கும் அது பேச்சுக்களிலும் அந்த கண்ணீர் துளி கரைந்து விடும், காணாமல் போய்விடும்னு எழுதினார். தேர்தல் நிற்கலைன்னா அர்த்தம் இல்லை. ஆனால் அண்ணாவே வந்து சில சமயங்களில் பயந்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னை மாநகராட்சி திமுக கைப்பற்றிடுச்சு, ஃபர்ஸ்ட் டைம் கைப்பற்றுது. மகத்தான காங்கிரஸ் கிட்ட நெருங்க முடியாத அளவில் காமராஜர் உச்சகட்டத்தில் இருக்கிற நேரம் கார்பரேஷனை பெரும்பான்மையோட ஜெயிக்குது. மேயராக நம்ம அவங்க ஆளுங்க வருவாங்களான்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது அண்ணா சரியான முறையில் பதில் சொல்லலை. மேயருக்கு நின்னாலும் நிற்போம், அப்போ வந்து தேர்ந்தெடுக்கணும், மேயரை வந்து கவுன்சிலர்களாக தேர்ந்தெடுக்கணும்.
நின்னாலும் நிற்போம், நிற்காம போனாலும் போவோங்கிற மாதிரி அவர் ஒரு சென்டென்ஸ் என்ன சொன்னார்னா, ஒரு வரி என்ன சொன்னார்னா, மிக வேகமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம், இன்னும் நாங்கள் பண்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னார். இன்னும் நாங்கள் தயாராகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். உடனே அன்றைக்கி வந்து மெயிலுங்கிற பத்திரிக்கையில் மக்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கூட தயங்குகிறார் அண்ணா, ஆட்சி தயங்குகிறார் அண்ணாங்கிற மாதிரி எடிட்டோரியல் எழுதணும், வேறு வழி இல்லாமல் இது பண்ணார். இன்றைக்கி ஒன்றும் கார்பரேஷன் அன்றைக்கி வந்து 65 வருஷமாக சென்னை கார்பரேஷன் திமுக கிட்ட தான் இருக்குது. அது மாதிரி அது அன்னைக்கு வந்த வளர்ச்சி, அன்னைக்கு வந்த அந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கி படிப்படியாக போயிட்டு இருக்குது. அவங்கள விட்டா ஆள் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விந்திய மலைக்கு கீழே திராவிட இனம்தான் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து வர்றதான். திருஞான சம்பந்தம் காலத்தில் இருந்து நடக்கிற போராட்டம். அவங்கள வர விடாமல் தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டான் போல இருக்குதுன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு இது வந்துக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு தடவையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்கள நிராகரித்து தான் இருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்களேன், திருப்பரங்குன்றத்தை வச்சுக்கிட்டு ஸ்டண்ட் அடித்தாங்க, எடுக்கலை. விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன பண்ணாங்க, ஒரு ஜாதி தலைவர் செத்தார், கொல்லப்பட்டார். அப்புறம் கள்ளக்குறிச்சி சாராய வழக்கு, இது 2 நடக்குது. அந்த ஒரு வாரத்தில் தேர்தல் நடக்குது, ஒன்றும் நடக்கலையே. மக்கள் அதை சட்டையே பண்ணலையே. லைலா கல்லூரி இதில் கருத்து கணிப்பில் தானே போட்டாங்க. இதை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமோ அது அந்த ஜாதி தலைவர் மரணமோ விக்கிரவாண்டியில் திமுக வெற்றியை பாதிக்காதுன்னு இந்த தடவை அதுதான் சொன்னாங்க. பட் அது உள்ளாட்சி தேர்தலை வச்சு பார்க்குறப்ப அது பாதிக்காது இல்லையா? உள்ளாட்சி தேர்தல் அங்கே இருக்கவங்க தான் அவங்களுக்கு பெரும்பான்மையாக தெரியும். இல்லை, விக்கிரவாண்டிங்கிறது எம்எல்ஏ தேர்தல். ஓகே, எம்எல்ஏ தேர்தல், இடைத்தேர்தல் தான். அதனால் தென்னகம் தெற்கு பகுதி பாஜகவுக்கு எதிர்ப்பாக யார் நின்னாலும் ஜெயிக்கலாங்கிறது வந்து உறுதியாக தெரிகிறது. விந்தியமலைக்கு கீழே அவங்க இல்லை. அதை தான் அப்போயே சொன்னாங்க தேர்தல் ஆய்வாளர்கள் சொன்னாங்க, பிஜேபி ஹஸ் பின் ரெடியூஸ் டு பி ரீஜனல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள். ஹிந்தி பேசும் மாநிலங்கள் இருக்கிற ஒரு மாநில கட்சியாக பிஜேபி இருக்கிறதுன்னாங்க. அவ்வளோதான். அது மாதிரி தான் இங்கே இந்த திமுக அந்த வெற்றியை பெருசாக கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை எதிர்த்து யாரும் நிற்கலை. மக்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போடுறதுக்கு வழி இல்லை. அதனால் அது சீமான் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ரெகுலராக டெபாசிட் எழுந்து இதில் வந்து புதுசாக ஒன்றும் ஆகலை. அவர் வாங்கினது இதுவரையும் ஹையஸ்ட்டு வந்து 8% ஓட்டை சொன்னீங்க. அதெல்லாம் ஒரு நம்பரா? நான் அதான் சொன்னேன், 8% ஓட்டு யாருக்கு வேணாலும் விடுவோம். அதையெல்லாம் வச்சுட்டு அவரை பெருசுப்படுத்தாதீங்க. அவருக்கு வீழ்ச்சியே கிடையாதுங்க. அவர் எழுந்திருந்தால விழுவதுக்கு, அவர் படுத்துல கிடக்கிறார். அதனால் அவருக்கு ஒன்று இதனால் நாம் தமிழர் கட்சியை யூடியூபர்களுடைய கட்சின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு நான் அனுதாபம் தெரிவிக்கணும், மன்னிக்கணும், சாரி, இவ்வளோ பெரிய இழப்பு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி உங்களை காப்பாற்ற முடியல, மன்னிச்சுங்கன்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கெல்லாம் அனுதாபம் தான் தெரிவிக்கணும். இதே மாதிரி நீதிமன்றம் வந்து சீமான் அவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பெரியார் குறித்த சர்ச்சைகள், அப்புறம் வந்து அணுகுண்டு தான் வீசுவேன் அப்படின்னு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம் இதுக்கெல்லாம் இருக்கும்போது நீதிமன்றத்தில் வராமல் இருந்து விலக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ நீதிபதிகள் அவங்க வந்து சொன்ன விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அனுபவம் வரும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் காட்டமாக கண்டித்து நாம் தமிழர் சார்பாக வாதியில் இருந்த வக்கீல்கிட்டையும் கொஞ்சம் அவருக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அவருக்கு இந்த மாதிரியான கொஞ்சம் இனிமேல் எப்படி மாற்றிக்குவாரா? ஏன்னா அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, பெரியார் குறித்து அவர் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டாரோ அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலைக்கே தெரிஞ்சிருச்சா? பெரியார் குறித்து கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்காரு அவர், அநாகரிகமா அப்படிங்கிறது அண்ணாமலையும் சொல்றாருங்கிறப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் நாம் தமிழர்? அவருக்கு அதை தான் சொல்கிறேனே, விவேக் சொல்கிற ஜோக் தான் இது. ஒன்றும் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணலன்னா அதே தான் அவங்களுக்கும் அப்படியா? இது ஒன்றும் என்னவா இருந்தார், அதே தான் அவர் தொடர்ந்து இருக்க. அண்ணாமலையே சொல்கிறாரு இல்லையா, கொஞ்சம் ஓவராக பேசிட்டாரு அப்படின்னு. இவங்க ஒரு பார்த்தாங்க, நல்ல ஒரு பிரமாதமான ஸ்டண்டெல்லாம் அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் நீங்களும் பிரமாதமாக பெரியாரை பற்றி பேசணுன்னு உலகத்தில் அதை தவிர பெரியார் என்ன பேசினார், அவர் சொன்னதை வச்சு அதனுடைய விளைவு என்னாச்சு? சனாதனத்தில் இருக்கிற அந்த அசிங்கங்கள்லாம் திருப்பி வெளியே வருது. பெரியாருடைய புகழ் பெருசாக வளர்கிறதுக்கு அது உதவியாக இருந்தது. உண்மையை சொல்ல போனால் அவர் அந்த விமர்சனங்களால் பெரியாரை பற்றி கவலைப்படாமல் நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம். இல்லை இல்லை இல்லை, அவரை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னும் இருக்குதுங்கிறதுக்கு அவரை வந்து தட்டி எழுப்பி இருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் எப்பா பெரியாருடைய தேவைகள் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே விட்டுறாதீங்க, பேச வேண்டி இருக்குது அப்படின்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் யாரும் கேட்கல. இப்படி ஒரு கமெண்ட் ஒன்று அடித்தார் பெரியாரை பற்றி.
அவர் சொன்ன உடனே அவர் பெரியார் எந்த எதுக்காக அந்த மாதிரி சொன்னாருங்கிறத எடுத்து போடும்போது பிரம்மா தனக்கு தாயாக இருக்கிற சரஸ்வதியை கட்டிக்கிட்டு இருக்கிறது சனாதன அசிங்கத்தைலாம் அன்றைக்கி உடனே வெளியே கொண்டு வந்தோம் இல்லை. அவள் இல்லாட்டி போனால் அந்த சனாதன கன்றாவி கேவலங்கள் ஆபாசங்கள்லாம் எப்படி வெளியில் வந்திருக்கும்? அது காரணம் சீமான் தானே. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது திராவிட இயக்கங்கள் சீமானுக்கு நன்றி தான் தெரிவிக்கணும். திருப்பி பெரியாரை வந்து பேச வச்சார்ல அவர். சீமானுக்கு அதில் வந்து நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் வெளியோடி புல்லுக்கும் பாங்க புசிமாங்கிறப்ப இந்த புல்லும் சேர்ந்து கொஞ்சம் விளம்பரம் வாங்கிக்கிச்சு. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் எப்படி பிரபாகரனுக்கு ஒரு தேசிய முக்கியத்துவம் பார்க்காதையே மானசீகமாகவே நிறைய விஷயங்களை பேசி அவருக்கு ஒரு பெரிய இதை கொடுத்தாரோ, அதே மாதிரி பெரியாரை பற்றி ஒன்றுமே தெரியாது இந்த சீமான் ஏதோ ஒரு கமெண்ட் ஒன்று அடிக்க போய் பெரியார் எந்த காரணத்துக்காக இதெல்லாம் சொன்னார்னு சொல்லி சனாதன அழுக்குகளை எல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சதில்லை. இதெல்லாம் இந்த தேர்தலில் நமக்கு கிடைச்ச பெரிய லாபம். பெரியாரிஸ்ட்டுங்கிற முறையிலும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையிலும் எனக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. சீமானை பற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. இது மாதிரி பல திராவிட இயக்கத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் நிறையா பேசுனீங்கன்னா தான் நீங்கள் ஒருத்தர் திராவிட இயக்கம் நல்லா வரணும்னு நினைக்கிறதில்ல. அப்புறம் கவர்னராக பதவியில் இருக்கார் ரவி, இவங்க நீங்கள் 2 பேரும் தாங்க மிக முக்கியம். இன்றைக்கி வந்து திமுக இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக வளர்றதுக்கு காரணம் அதே அவர் முதலமைச்சராக சொல்லியிருக்காரு, ரவியை மாற்றிடாதீங்க, எங்களுக்கு அவர் தான் உந்து சக்தியே அப்படின்னு அவர் கேட்குற அளவுக்கு ரவியினுடைய சேவை இருக்குது, சீமானுடைய சேவை இருக்குது. அதாவது கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். வித்தவுட் இட் செல்ஃப் அண்டர்கோயிங் எனி சேஞ்ச் இட் வில் இம்ப்ரூவ் த கெமிக்கல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. தான் எந்த வகையான மாறுதலும் அடையாமல் விளைய வேண்டிய நல்ல நிகழ்வுகளை நடத்துவதற்கு இருப்பது தான் கிரியா ஊக்கின்னு பேர், கேட்டலிஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு கிரியா ஊக்கியாக இருக்கிறவர் வந்து ரவிங்கிற இன்றைக்கி தமிழக கவர்னர் ரவியும் இவரும் எச் ராஜா போன்றவர்களால் எழுப்ப முடியாத ஒரு எழுச்சியை சீமான் எழுப்பினார். அந்த வகையில் நம்ம பாராட்டணும்.